வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நிலா பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எழில் ரொம்ப ஆசையா தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறாரு. அத்தை ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா அங்கிருந்து போயிடுறாங்க. பாக்கியா மாமியார் எழில்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு கல்யாணமாகி 6 மாசம் ஆயிடுச்சுல்ல, எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்க 2 பேருக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. தான் நிலா பாப்பா இருக்கிறாளே அப்படின்னு எழில் சொல்றாரு. கோபி அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மயு என்னதான் கோபியா அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் இனியா தானே கோபியோட உண்மையான மக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க 2 பேருக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, எழில் இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கிறான், அதுக்கப்புறம் அவன் படம் பண்ணணும், ஓரளவு செட்டில் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா வயசாயிரும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். நான் சொல்ற விஷயத்த பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா, நிலா பாப்பா இனியா படிச்சுட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணுவா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எழுந்து போயிடுறாங்க. எழில்கிட்ட பாக்கியா சொல்றாங்க, அத்தை பேசினதுல பாவம் அமிர்தா அப்செட் ஆயிருப்பா, என்னன்னு போய் பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. எழில் அமிர்தாட்ட பாட்டி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. பாட்டி பேசினதெல்லாம் அவங்க மனசுல இருந்த ஆசையை தான் சொன்னாங்க, மற்றபடி எனக்கு நமக்கு ஒரு குழந்தை வேணுன்ற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நிலா பாப்பா தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நிலா பாப்பாவை பிரித்து பார்க்கவே மாட்டாங்க, இது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா பாக்கியா மாமியார்ட்ட சொல்கிறாங்க, எழிலுக்கு ஒரு குழந்தை வேணும் நீங்கள் ஆசைப்பட்டதில் தப்பு இல்லை அத்தை, ஆனால் எல்லார் முன்னாடியும் நீங்கள் அப்படி கேட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தா முகமே மாறி போயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா பாப்பா எழிலுக்கும் குழந்தை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா பாப்பா மேலே நம்மளால் முழு உரிமையும் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா மாமியார். எழில் அமிர்தா அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நிலா எழிலோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நீங்க அப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் பாக்கியா சொல்றாங்க. இந்த வீட்டுல எல்லா முடிவும் நீ தான் எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பாக்கியா மாமியார் பாக்கியாவை திட்டுறாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், நீ எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் அப்படின்னு கோவமா கத்துறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ராதிகா ரூமுக்கு வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ராதிகா பாக்கியாட்ட கிண்டலா பேசுறாங்க. ஏதோ 1000 வாலா பட்டாசு வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆசை மாமியார் உங்களை திட்டிட்டு இருந்தாங்க போலயே, எனக்கு கேட்கறதுக்கு குழுக்குழுன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் இப்போ கிச்சனுக்கு வராங்க. என்ன பாக்கியா, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்கத்த, அதை விளக்கி வச்சிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஒரு மனுஷி எவ்வளவுதான் வேலை செய்வ, ரெஸ்ட் எடுமா, நாளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியாவோட மாமியார். எங்க அத்தை என்ன திட்டினாங்கன்னு தானே சொன்னீங்க, எங்க அத்தைக்கு என் மேல கோபப்படவும் உரிமை இருக்கு, அந்த உரிமையில தான் இப்ப அன்பாவும் பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு பாக்கியா ராதிகாட்ட சொல்றாங்க. அடுத்ததா இனியா கோபி ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. நைட் டைம்ல மயு, எனக்கு தூக்கம் வருது டேடி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வெளிச்சத்துல எனக்கு தூங்க முடியாது டேடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அக்கா படிச்சுட்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகாமே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நீயும் படுத்து தூங்கு ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. இவ்வளவு வெளிச்சத்துல எனக்கு தூக்கம் வராது கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இவ்வளவு வெளிச்சத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடலாம், ஆனா வெளிச்சம் இல்லாம படிக்க முடியாது ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கு ராதிகா அப்படின்னு சொல்லிடுறாரு. ராதிகாவுமே இப்போ படுக்கிறாங்க, ஆனா வேணும்னே அவங்க கைய கோபி மேல அடிக்கிற மாதிரி போடுறாங்க. எதுக்கு ராதிகா என்ன அடிச்ச அப்படின்னு கேக்குறாரு கோபி. கை தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி இனியாவுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோபிக்குமே டயர்ட் ஆயிருது. இனியாட்ட, டேடிக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுமா, நாளை காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ராதிகாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியா சொல்றாங்க, எங்க மேம் 12 o'clock வரைக்கும் படிக்க சொல்லியிருக்காங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க.